ஏன்பா சப்ளையர் யாருப்பா? நான் தான் சப்ளையர். என்னப்பா வேணும்? இந்த ஹோட்டல்ல குடுக்குறியா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க? ஏ சொம்பு மூஞ்சி, நீ சாப்பிடுறதுக்கு வந்து ஹோட்டல்ல வேலை பேச வந்தியா? ஆக்கு வேலை பேச வரல, சாப்பிட வந்தோம். எனக்கு ஒரு நெய் ரோஸ்ட், அவங்க 2 பேருக்கு அஞ்சு பரோட்டா. சொல்லியாச்சுல, ஏன் நிக்கிற? அவங்க சைடு மூஞ்சி போய் எடுத்து வா. இன்னும் 3 வாண்டுக்கு ரொம்ப ஓவரா பண்ணுதுங்க. இரு எடுத்துன்னு வரேன். என்னம்மா பொழுதுதான் மூட்டை முடிச்சு கட்ட இப்பயே கட்ட ஆரம்பிச்சேன்னா என்ன கதை உன் கதை? சாப்பிட ஒருத்த வந்துடா, கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிக்கிறான். என்ன நீ யாரு வந்து அவன் பைத்தியக்காரன்? பைத்தியக்காரனுங்க இல்ல மாஸ்டர், அது காரியக்காரங்க 3 சில்லு வந்து வந்துக்குதுங்க. அதுதான் இப்படி மரியாதை இல்லாம பேசிக்கிறீங்க. சரி விடுமா, நமக்கு தேவை வியாபாரம் ஆகணும், நமக்கு தேவை துட்டு, அவ்வளோதான் விடு. சொல்றேன் மாஸ்டர், நானும் இவ்வளவு பொறுமையா இருக்கிறேன். இப்படி பேசுது நீ பரோட்டா முன்னாடி கேட்ட பரோட்டாவே வந்துச்சு, முன்னாடி கேட்ட நெய்ரோ சொல்லியே. தோசை எப்பமா வரும்? தோசை போட்டுக்கிறாங்க, வரும் வெயிட் பண்ணு. தோசை வரும் 1 ஹவரா சொல்லிட்டு இருக்கானா, தோசை வர மாதிரியே இல்லையேம்மா. ஏமா தோசை கல்லு ஊத்தி சுட வேணவா? வெறும் மாவா எடுத்துட்டு வந்து ஊத்துறேன், துன்றியா? அம்மா சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிச்சுமா, போய் தோசை மட்டும் எடுத்துருவாங்க. அந்த பயம் இருக்கட்டும். சாப்பாடு வந்து எடுத்த சாப்பாடு மட்டும் தான் கேட்கணும். அதிக பிரச்சனை தரமா பேசக்கூடாது. அதிகமா பேசினா கூட நேற்று நீ மாஸ்டர் என்ன தோசை சுட்டீங்களா இல்லையா? அதுக்கு தொல்லை எனக்கு தாங்க முடியல. என்னம்மா தோசை சும்மா கொடுமா போட்டா சொல்லுங்க மாஸ்டர். இந்தாம்மா நீ கேட்டு நெய் ரோஸ்ட்டு. அட என்னம்மா தடவி கிடக்குறேன்? என்னம்மா சேர எதுவுமே ஊத்துமா, கண்ணு தெரியாது போய் பார்த்து கிடக்குறா. இதான் சேர்வாவா? அப்பயே நினைச்சேன் கம்முன்னு கறி வாசனை வரும்போதே. ஏம்மா போதுமா, ஊத்திட்டு எத்தாந்து வைமா, வீட்டுக்கு பாஸ் பண்றாதா, ஓனர் வந்தா என்ன கேட்பாரு? போதுமா? இவன் சாவு குதி மாதிரி கத்தி கிடக்குறான். அன்னைக்கு ஒண்ணுமே வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியாது. ஃபுல்லா நம்மளே ஃபோக்கஸ் பண்றான் இன்னைக்கு. இவனா கவரிங் செயினை ஒன்று கயிற்றுல போட்டுக்கிறான், கடை திறந்த உடனே வந்து உள்ளே பூந்துடுறான், பூந்துட்டு ஓசியில் தூண்டு ஓடி விடுவான் நண்பன்ற பேரில். என்ன மச்சி, எப்ப கடை தந்த? எப்பவுமே காலையில் 7 மணிக்கு தான் கடை திறப்பான். இது என்னடா இன்னைக்கு ஒரு புது கேள்வியை? வட்டிக்காரன் வர வந்துட்டான். எப்போ வட்டி காசு கேட்க வந்தாலும் ஒழிஞ்சிக்கிற வடை கடையே வாடியே, இன்னைக்கு ஒன்று பொறிச்சிடுறேன். மாஸ்டர், ஒரு கொத்து பரோட்டா ஒன்று போட்டா தந்து கொடுங்க, ஒரு ஆம்லெட்டும் கூட சேர்த்து போட்டு கொடுங்க. உட்காந்து சாப்பிட்டேன் புள்ள. ஏய் யாருக்கு யாரா புள்ள? அட புள்ள போச்சு, உஷாராயிட்டானே. 3 மாசமா வட்டி காசு தரல, வட்டிக்கு வட்டி குட்டி போட்டது, அந்த குட்டிக்கு குட்டி போட்டது. இருடா கால்குலேட்டர் போட்டு சொல்றேன். ஐயோ கால்குலேட்டரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு பாருடா, அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுடா கால்குலேட்டர். ஏய் மச்சி, என்னடா? விட்டுவாடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச பையன்தான். கொஞ்சம் இது அடிக்கடி வருவான், அவன் பாட்டுக்கு ஏதோ 1-2 கற்றுக்கின்னு ஏதோ கணக்கு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் நான் ஒரு 10 பைசா கூட தரமாட்டேன். பாவம் பார்த்துட்டு நம்ம 5 ரூபா பரோட்டா 2 கொடுத்துட்றான். 2னா 3 கூட தூண்டி போட்டான். நான் வேணாம் நான் சொல்ல. அட கடங்கார பாவி, அவன் உன் கடைக்கு நடந்தே 10 கிலோ கறிக்கு வந்து போச்சுடா பாயா. மாஸ்டர் ரொம்ப கோவப்படாதீங்க, தம்பி அப்படிதான் சொல்லலாம், நீங்க போடுங்க. போறேன் இரு. உன் தலையில தோசை தூக்கி போட்டு போயினே இரு. 6 மாசம் சம்பளம் வந்து கொடுக்க வக்கு கிடையாது உனக்கு. பேச்சு மட்டும் கவலாலா பேசுற. சிங்கிள் கேப்பில் பஞ்சரான சைக்கிளை தள்ளிக்கின்னு போவான்னு பார்த்தா இவன் ஓட்டிக்கினே போயிட்டானே. தம்பி உங்களுக்கு எவ்வளோதான் தரணும் வட்டி? யோ மொத்தமா 1 லட்ச ரூபாய் தரணையா, குட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கேட்டுக்கிறாரு, அத்தை மட்டும் கொடுத்தா போதும். அது என்ன தடுமாடி கிடக்குறா? நானும் கேட்டுக்கிறேன், நீ பாட்டி ஏதோ பண்ணிக்கிற சிட்டு பையன் மாதிரியா? தம்பி கடை நடந்தது லாய்க்கிறது. உனக்கு எவ்வளவு 50 தானே? சாணி இன்னைக்கு பார்த்து நான் காசு எடுத்துட்டு வரல. புது பொண்ணு ஐபோன் வச்சுக்க. ஐபோனு சரி இப்படிக்கிட்டு வச்சுக்கிறேன், 1 வாரத்துக்கு தான் கடை பக்கம் வர மாட்டான், அப்புறமா வந்து திரும்பி கேட்பேன். சரியா? நீ போன்லாம் வாங்கி தரல, நான் பாத்துக்கிறேன். எதனா ஒரு அர்ஜென்ட்னா கால் பண்ணு. எதுக்கு நண்பங்கிறேன்? சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்ல, கஷ்டப்பட போது உதவுறதுக்கு தான் நண்பன். வரட்டமா? கால் பண்றா. இப்போ நான் போய் தப்பா நினைச்சிட்டேன். இவ்வளோ நல்லவனாகிறானே. 10 காசு இல்ல நலம் பணக்காரன்டா.
என் சொத்து சுகம் எல்லாமே என் நண்பன் தானடா. கக்கூசில் இருந்தால் கூட கதவு தட்டி காசு கேட்பானே. இப்போ கிட்ட போய் சொல்லிட்டு போகிறாங்களே, பைக்க தெரியாத பிள்ளையாக்குறானே. சரியான மங்கினியாமா. பரோட்டாவே பண்ணு முறை ஆயிடுச்சு. அம்மா சரி அதுமாமா. கஸ்டமர் அங்கே சேருவான்னு கத்திக்கிறாங்க. எங்கடா ஆளே காணோம்? நித்யா வேற காணோம், மாஸ்டர் வேற ஆளை காணோம். சாப்பிட்டுங்கிறான். இவனை நம்ம எதுனா சொன்னோம்னாக்கா சம்பளம் கேட்பான். நம்மளே சேருவாக்குமா ஊற்றிடுவோம். இருக்கு தம்பி, இந்த எத்தனை வந்துடுற சேருவாவ. கோவப்படாதீங்க தம்பி, நான் தான் ஓனரு. நானே சேருவா ஊற்றுறேன், சாப்பிடுங்க. தம்பி நான் போய் வச்சுட்டு வரேன். நான் தான் ஓனரு தம்பி, நான் தான் ஓனரு. வச்சுட்டு வந்து சொல்கிறேன். நம்ம சரி போட்டு கேட்டா ஓனர் கேட்டா ஓனர் ஒப்பதாண்டு சொல்றான். என்னப்பா கிளம்பிட்டியா? ஆமாம், இப்போ என்னப்பா போயிட்டு 4 மணி ஷிஃப்ட்டுக்கு மறுபடியும் வருவேன். நீ காசு கொடுக்கணும், நான் போகவே மாட்டேன். போயிட்டு வருவா. அப்போ நீ போயிட்டு வாப்பா, காசு இல்லை. இது இதுமாரி பேசி பார்த்து ஒரு நாள் என்ன ஒரு நாள் இந்த கடையை என் பேரில் எழுதி வாங்கலா, என் பேரை மாற்றி வைக்கிறேன் பாரு. இரு படம் இரு. நான் வந்து ஹோட்டலில் வச்சுக்கிறேன். நான் சம்பாதிக்கிறதுக்காக வச்சுக்கணும் இல்லை, மக்களுக்காக வச்சுக்கிறேன். மக்கள் நல்லா சாப்பிடணுன்றதுக்காக வச்சுக்கிறேன். இந்த பாருடா, சம்பாதிக்கிறது ஈஸி, ஆனால் மக்களுக்காக கொடுத்து கஷ்டப்படுறான் பாரு, அது ரொம்ப கஷ்டம். இல்லாதப்பட்டவங்க ஒரு 4 பேர் சாப்பிட்டு காசே கொடுக்கலனா கூட நான் கவலையே பட மாட்டேன்டா. நான் நல்லா இருக்கிறேனோ இல்லையோ, என் பிள்ளைங்க நல்லா இருக்கேன்டா. போடா போடா, டேய் புண்ணாக்கு போடா. தம்பி சாப்பிட்டீங்களா? காசு கொடுத்துட்டு போங்கப்பா. ஒரு பேச்சுக்கு சொன்னா அதை உண்மையாக்கிட்டீங்களே. இதுங்க உங்களை பார்த்தா இல்லாத பட்டவங்க மாதிரியே தெரியலையே. டேய் குட்டீஸ், நில்லுங்கடா.